ரொம்பவுமே எதிர்பார்த்த தருணம்னு சொல்லலாம். ஸோ இது எத்தனை நாள் ஆசைங்க இது எங்களுக்கு. ஸோ இவ ப்ரெக்னென்ட்டா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப ஸ்டேஜ் ஆயிருச்சு. போடுற ஸ்டேஜ் ஆயிருச்சு. சரி இன்னைக்கா, நாளைக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவுமே நாங்க எதிர்பார்த்து காத்துட்ருந்தோம். ஆனா பார்த்தீங்கன்னா, நாங்க எதிர்பார்த்த நாட்கள்லாம் போடல குட்டி. சரி ஒரு வேளை ப்ரெக்னென்ட்டா இல்லையோ, ஒரு வேளை வயிறு தான் அப்படி தெரியுதோங்கிற மாதிரிலாம் எங்களுக்கு டவுட் வந்துருச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, எப்பயும் போல் அதிகமாக பார்த்திங்கன்னா, இவ வெளியில தான் படுத்துப்பா. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, எந்திரிச்சு எப்பயும் போலயே நாங்கள் வெளியில் வந்தோம். எப்பயும் போல் படுத்துட்ருந்தா, சரி படுத்துட்டு தானே இருக்கிறான்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணேன், பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு உட்காந்து விளக்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துக்கிடுங்க. அப்புறம் அம்மா சொன்னாங்க, என்னை கூப்பிட்டாங்க. நாய் ஈன்ருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, ஈண்டுட்டாம்மா வந்து பாருன்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாயிடுச்சு. என்னடா காலியாக படுத்துட்ருக்கிற மாதிரி படுத்துட்ருக்கிறாளே, ஈண்டுட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ குட்டிலாம் நிறையா இருக்குமே, வேறு குழியில் படுத்துட்ருக்கா, என்னாச்சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டாகி போச்சு பாருங்கள். அப்புறம் நான் பக்கத்தில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, மாமாவும் வந்துட்டார். மாமா வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்குறான்னு பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு குட்டி தான். அது கருப்பாக அவளை கொஞ்சிட்டு இருந்தா பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, வயிறு பார்க்க அவ்வளோ பெருசு இருந்துச்சு. எப்படியா இருந்தாலும் ஒரு 7, 8 குட்டி போட்டிருக்குமே. என்னடா ஒரு குட்டி வச்சிட்ருக்குறான்னு சொல்லிட்டு, அப்புறமேட்டு இன்னும் கீழெல்லாம் குமிஞ்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, 2 குட்டி இறந்து இருந்துச்சு. ஆனால் போட்டது எத்தனை குட்டின்னு நாங்கள் பார்க்கல. ஏன்னா நைட் டைமில் போட்டிருக்கா. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, எங்களுக்கே ரொம்ப கவலையாகி போச்சு. என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, அந்த 2 குட்டியை என்ன பண்ணிவிட்டோம், நாங்கள் எடுத்துகிட்டு பார்த்தோம் எதனால் இறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அது தொப்புள் கொடியில் அதை ரிமூவ் பண்ணியிருப்பாள போல இருக்குது. இப்போ நான் குட்டி போட்டால் தொப்புள் கொடி அவங்க அதை எடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி எடுத்திருக்கா அவங்க அம்மா. ஆனால் பார்த்திங்கன்னா, அதில் அப்படியே பிளட்டு இறந்துருக்குது. ஸோ பார்க்கவே எங்களுக்கே கஷ்டமாயிடுச்சு பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறமேட்டு சரி அதை அவகிட்ட கொடுக்க வேணாம், இப்போ இறந்துருச்சுல, அந்த 2 நாய்க்குட்டி நம்ம புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா, அவளை விட்டுட்டு அந்த பக்கம் அந்த 2 குட்டி இறந்த குட்டியை தூக்கிட்டு போவோம். அவள் என்ன பண்ணிட்டா, என்னோடய குட்டி எங்கே தூக்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்த குட்டியை கூட வாயில் கவ்வி அவள் பால் கொடுக்குற இடத்துலையே பக்கத்தில் போட்டுக்கிட்டா பாருங்கள். அந்த தருணம் பார்த்திங்கன்னா, எங்களுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, வேணாம் இது இறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மறுபடியும் அவளையை அந்த பக்கம் தனியாக கூட்டிகிட்டு வந்துட்டு, சாப்பாடு வைக்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்டு, அவளுக்கு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த 2 குட்டியும் எடுத்து குழியை தோண்டி அதுக்கப்புறமேட்டு நாங்கள் புதைக்க ஆரம்பிச்சிட்டோம் பார்த்துக்கிடுங்க. ஸோ இப்போ 2மே இது ஆனா பொண்ணான்னு கூட நாங்கள் பார்க்கல. ஆனால் குட்டி 2 பேருமே நல்லா அழகாக இருந்தாங்க பார்த்துக்கிடுங்க பார்க்குறதுக்கு. ஸோ எங்களுக்கே மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. அதை கடிச்சிருக்கிறவ அந்த இடத்துல, அதனால தான் அது பிளட்டு வெளியில் இறக்குற மாதிரி ஆகி போயிடுச்சு பார்த்துக்கிடுங்க. நாங்கள் ஆசைப்பட்டது பார்த்திங்கன்னா 7, 8 குட்டி போடுவா அப்படின்ட்டு நாங்கள் எதிர்பார்த்தது. ஆனால் கடவுள்னு தக்க வச்சு கொடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா, அது ஒன்று தான். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, அந்த குட்டியும் நாங்கள் மூடிட்டு அந்த இடத்துல இருந்து அவளை வேறு இடத்துக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா, மணல்லாம் அவளுக்கோசரம் கொட்டி வச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, அந்த இடத்த சரிசமமாக பண்ணி, அதுக்கப்புறமேட்டு அவள் குட்டியும் தூக்கிட்டு அப்புறம் அவளையும் கூட்டிகிட்டு இங்கே படுக்க வச்சாச்சு பார்த்துக்கிடுங்க. சரி சும்மா கீழே படுக்க வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, துணியை நாங்கள் மேலே விரித்து போட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஆனால் பனி அதிகமாக இருக்கிறனால பார்த்திங்கன்னா, மேலே ஒரு கூடார மாதிரி கட்டிடலாம், இந்த பனிக்காற்று எதுவும் உள்ளே போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, எங்களுக்கே கொஞ்சம் ஃபீலிங் ஆகிடுச்சி, எப்பிட்றா அப்படிங்கிற மாதிரி. சரி இப்போ இது ஒன்றாவது இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் மனசை கொஞ்சம் தேத்திட்டேன் பார்த்துக்கிடுங்க. ஆனால் இந்த குட்டியும் பார்த்திங்கன்னா பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன் நான். இப்போ அம்மா பார்த்துட்டு சொன்னாங்க பார்த்துக்கிடுங்க, சரி இது பொண்ணாக தான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒண்டி தான் இருக்கணுன்ட்டு இருக்குதா என்னன்னு தெரில. ஆனால் பார்க்கவுமே ரொம்ப அழகாக இருந்தாள். தூக்கிக்க கூட விடலை. ஆனால் அக்கிரா குட்டி போடும்போது பார்த்திங்கன்னா, குட்டிக்கிட்ட நாங்கள் தெரிஞ்சு ஒரு வாரமாக நாங்கள் போகவே இல்லை. ஏன்னா எங்களை யாருமே பக்கத்தில் விடவே மாட்டா. கடிக்கிறதுக்கு வருவா, குலைப்பா, பயமாக இருக்கும். நாங்கள் தள்ளி தள்ளி நின்று தான் பார்க்கணும். சாப்பாடு வைக்கிறது இருந்தால் கூட சரி தள்ளி வச்சுட்டு நாங்கள் போயிடுவோம் பார்த்துக்கிடுங்க. ஆனால் இவ பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. நான் அவள் குட்டி எடுத்து கையில் வச்சு கொஞ்சனா கூட என்னை கடிக்கிறதோ இல்லை ஒரு மாதிரி பயப்படுற மாதிரி பார்க்குறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரொம்பவுமே அலோவ் பண்ணா பார்த்துக்கிடுங்க. அந்த குணம் இவக்கிட்ட எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு துணி எடுத்துகிட்டு சரி சும்மா கீழே படுக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடியில் நீட்டாக ஒரு துணி விரித்து போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா படுக்க வச்சிட்டோம். ஆனால் இந்த குட்டி பார்த்திங்கன்னா பிறந்த உடனே பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்களுக்கே பார்க்குறதுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த ஒரு குட்டியாவது நம்ம சேஃபாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
நாங்களாம் பார்த்துட்டு கொஞ்சிட்டு பார்த்திங்கன்னா, அதுக்கப்புறமேட்டு இவளுக்கு எப்படியாவது அந்த குளிர் வந்து உள்ளே போகாத அளவுக்கு ஒரு கூடாரம் மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு வந்து படுதாங்க, அதுக்கப்புறம் அந்த குச்சிங்க அதெல்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு, சரி மாமா வந்து அங்கே வேலை செய்கிறதால எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் அவரும் கிளம்பிட்டாரு. சரி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம், இதுக்கு மேலே அப்புறம் நைட்டில் எப்படி படுத்துப்பாங்க, பகல்லையே ரெடி பண்ணி வச்சுருந்தா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. நானும் இவளை பார்த்துட்டு சாப்பாடுலாம் இவளுக்கு தேவையானது கொடுத்துட்டு, அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இவ கூடயே நானும் செட்டில் ஆகிட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வீட்டில் சாப்பாடு அது இதுன்ட்டு நாங்கள் எதுவுமே ரெடி பண்ணிக்கல. ஸோ இட்லி வாங்கிட்டு வந்து டிஃபன், காலையில் டிஃபன் அப்படி தான் நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த குட்டி பொழைச்சது, ஒன்றாவது பொழைச்சதே அப்படிங்கிறத விட 2 குட்டி வந்து இறந்து போச்சே அப்படிங்கிற வருத்தம் தான் எங்கள் மனசில் வந்து நிறையா இருந்துச்சு. ஏன்னா அந்தளவுக்கு ஆசைப்பட்டோம் நாங்கள். எப்படியா இருந்தாலும் ஒரு 7 குட்டி 8 குட்டி போடுவா, அதுக்கப்புறம் கண்ணு முடிச்சிட்டா நல்லா அழகாக விளையாண்டுட்ருப்பாங்க, பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம அக்கிராவோட குட்டிங்க 5 பேர் இருந்தாங்க பார்த்திங்களா, அந்த குட்டிங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எங்கள் ஓனர். நாங்கள் குழந்தை விளையாட ஆரம்பிச்சிருச்சு, நாங்கள் இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மக்கிட்ட வந்து நீங்கள் பார்த்துக்குங்கன்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க. அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு ஃபீலிங்லேயே இருந்தோம் நாங்கள். சரி இவ குட்டி போட்டால் இவ குட்டி பார்த்து நம்ம மனசு தேத்திக்கலான்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு ஒரு குட்டி தான்